எத்தனை பேரோடு ஆண்டவர் இருக்கிறார். நாம எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மையானா அவன் எனக்கு வந்து சொல்லுவான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாங்கள் உமக்கு தயவு செய்தது போல மேலும் எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய தயவை நாடி வருவார்கள். நம்முடைய தயவை நாடி வருவார்கள். நீங்க எத்தனை பேர் அப்படி வர்றாரு யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கர்த்தரோடு கூட நம்ம இருக்கிறோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆபிரகாம் சொல்லும் போது சொல்றாரு, நான் வணங்குகிற என் ஆண்டவர், நான் வழிபடுகிற என் தெய்வம், நீ போ, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். நீ போ, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார், உனக்கு முன்பாக அவர் போவார் என்று சொன்னார். மோசேயை சொல்றாரு, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செய்யும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி எல்லாம் நடத்துகிறார் தெரியும். ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எப்படி எல்லாம் நடத்துகிறார். நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பிரபுவானவர், அவர் பிரபுவானவர். நன்றி ஆண்டவரே. அருமையான பாடல் உண்டு, அதை பாட போறோம். என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் என்னால வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் என்னால வாழ முடியாது. ஆண்டவர் கூட இருந்தா தாங்க வாழ முடியும். ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்தா தாங்க வாழ முடியும். லூக்கா சகரையா பாடுறாரு, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாதையா. நான் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறது உங்க கிருபை பாடு சொல்லி அவர் பாடுறதை பார்க்கிறோம். நீ கிருபையை சார்ந்து கொண்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவர் பக்கத்துல வச்சவங்க எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார். தாவீது ராஜா சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தரை என் வலது பக்கத்துல வைத்திருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் பக்கத்தில் இருந்தாலே நமக்கு பலம் தான், அவர் கூட இருந்தாலே நமக்கு பலம் தான். ஆண்டவரே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே என் பக்கத்தில்
நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்து ஆண்டவர் தந்த வெளிச்சம் இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் கொடுத்த நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னார். பூமியில வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. பூமியில வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லுவேன், ஒரு நிலை நினைத்திருந்தான், என் ஆற்றில நினைத்திருந்தான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். எனக்கும் அவன் சிஷனாய் இருப்பான். ஆண்டவர் சொன்னார், பகற்காலம் இருக்கிற வரைக்கும் என்னை அனுப்பினவருடைய வேலையை நான் செய்யணும். ஒருவரு கிரியை செய்யக்கூடாத நாக்காலம் என்று வருகிறது. ஒருவரு கிரியை செய்யக்கூடாத நாக்காலம் என்று வருகிறது. அந்த நாக்காலம் வருவதற்குள்ளே, அந்த வெளிச்சத்தின் நாட்கள் முடிவதற்குள்ளே, அந்த கிருபையின் நாட்கள் முடிவதற்குள்ளே உன் கண்கள் வெளிச்சத்தை பார்க்கும், உன் கால்கள் வெளிச்சத்திலே நடக்கட்டும், உன் இருதய வெளிச்சத்தை விரும்பட்டும். வாசிக்கும் போது வாசிக்கிறோம், உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயும், உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயும். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு இருளை கொண்டு வந்தான், உலக பிரகாரமான இருளை கொண்டு வந்தான். ஆனால் யோபுடைய கண்களோ அந்த தேவன் தந்த வெளிச்சத்தில் நிறைந்திருந்தது. அவனுடைய இருதயமோ தேவனுடைய வெளிச்சத்தில் அந்த சத்தம் நிரப்பப்பட்டிருந்தது. அதனால தான் சொன்னாரு, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே என் மீட்பர் இந்த பூமியில வந்து நிற்பார், என் மீட்பர் இந்த பூமியில வந்து நிற்கிறது. அந்நிய கண்களே, என் சொந்த கண்களே அவரை பார்க்கும் என்று சொன்னார். நண்பர்கள் மூலமா, சிநேகிதர்கள் மூலமா, பணாசையினாலோ பொருளாசையினாலோ அல்லது பலவீனத்தினாலோ தேவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்கிறதினாலோ எல்லா அனுபவத்தை ஒரு இருதயத்தில் அவன் சூட்டிக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் வருமான கை சொல்லாதவர், வாக்கு கொடுத்தவர் அவரால் நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் சபையும் செய்யாது இருக்கிறவர்கள், அவர் வசதிக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறவர்கள். வேறுமே வெளிச்சம், வேறுமே வெளிச்சம். வெளிச்சம் என் வாழ்க்கையில வரப்பாண்டது. எல்லாரும் மறுபடி சொல்லுவாங்க, வாழ்க்கையிலும் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலும் ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலும் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே, என்
ஒரு தாயை போல அவர் தேற்றுகிறது. காயப்பட்ட நேரத்திலே தகப்பனை போல சுமக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவரை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். பிள்ளையே, ஒரு பிள்ளையை எப்படி சமாதானப்படுத்தும், ஒரு குழந்தை எப்படி ஆறுதல் படுத்தும், ஒரு பிள்ளையினுடைய அழுகை எப்படி நிறுத்தணும் என்று சொல்லி பெற்ற தாய்க்கு தான் தெரியும். அதே போல ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை தேற்று, நான் உங்களோடு கூட இருப்பேன். காயப்பட்ட பிள்ளையை தகப்பன் தோளிலே சுமக்கிறது போல வேதம் சொல்லுகிறது. லூக்காவில் வாசிக்கும் போது நல்ல சமாரியன் ஒருவர் காயப்பட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த மனுஷனை தோளில தூக்கி அவன் காயங்களை எல்லாம் ஆற்றி அவன் காயங்களுக்கு எண்ணெய் மாத்து சத்திரத்தில சேர்த்து 2 பழத்தை அவன் கையில கொடுத்து, இவனுக்காக நீ செலவழிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் கணக்கில் வைத்துக் கொள். இதற்கு மேலையும் இவனுக்கு செல்லவானா, நான் திரும்பி வருமாறு உனக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த காயப்பட்ட மனுஷனை, குற்றுயிராய் கிடந்த மனுஷனை அவன் மேல பரிவு வைத்து, அவன் மேல இறக்கம் வைத்து, அவன் மேல தயவு வைத்து அவனுக்காக பரிந்து பேசி போனாரே. இதுதான் தகப்பனுடைய அன்பு, இதுதான் தகப்பனுடைய அன்பு. தகப்பனை விட்டு விலகி போயிருக்கிற இளையகுமாரனை பார்த்து எப்ப திரும்பி வருவான், திரும்பி வருவான், திரும்பி வருவான் என்று சொல்லி வழிமேல விழி வைத்து காத்திருந்தான் தகப்பன். வழிமேல விழி வைத்து காத்துக் கொண்டிருந்த தகப்பன் அவன் தூரமாய் வருகிறதை பார்த்து, தூரமாய் வருகிறதை பார்த்து அவனை ஓடி சென்று கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் செய்து அவனுடைய நாற்றத்தை பார்க்காம, அவனுடைய வேதனையை பார்க்காம, அவனுடைய சூழ்நிலையை பார்க்காம அவனுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் விலையேறப்பட்ட வார்த்தை. அவன் மனக்காயங்கள் எல்லாம் ஆறித்து, அவனுடைய காயம் எல்லாம் ஆறித்து, தகப்பன் தந்த வார்த்தை, தகப்பன் கொடுத்த ஆறுதலான வார்த்தை இவனுக்காக அவர் சொன்னார். இவன் மரித்தார், திரும்பவும் உயிர்த்தார் என்று சொன்ன வார்த்தை அவன் மனதுக்குள் இருந்த வேதனையை மாற்றி, அவன் மனதுக்குள் இருந்த காயங்களை மாற்றி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சேர்த்து கொண்ட அன்பை நினைத்தான். நம்ம நண்பர்களே, அல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் வேளையில் நீ தாயுமானிவே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிவே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிவே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிவே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கண்களே
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், சஞ்சீவனை நஷ்டப்படுத்தினான். அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. உலகத்தை நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போறது நிறைய இருக்குது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறிய யாருக்கு எதை செய்வீர்களோ எனக்கே செய்வீர்கள். இதற்குண்டான பலன் நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். தேவப்பிள்ளையே, பூமியில பிறந்த பொழுது கிறிஸ்தவங்களா பிறந்தமோ என்னமோ தெரியாது. ஆனா இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய மேன்மையும் கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதமும் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஜெயமும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆளுகையும் ஒருபோது நம்மளை விட்டு மாறவில்லை. எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்கப்படுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் கூட இருந்தார். தாவீது ராஜா சொன்னார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் கைகளை யுத்தத்தில் என் விரல்களை போருக்கும் அவர் படிப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பழக்குவிப்பார், ஒவ்வொரு நாளும் உங்களை ஆளுகை செய்வார், ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து இருக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வர வேண்டிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு தடைகளை மாற்றிக் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம். மாலை ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்ளும்படியாக